அடுத்த வரி சில சமயம் பெண்களே அறியாமலே இந்த வலையில விழுந்துடுறாங்களாம். முதல்ல போயிட்டு ஒரு பசங்கள்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம பழகணும், கன்சென்ட்னா என்ன, தொடரதை எப்ப தொடணும், கன்சென்ட் இருந்தாதான் தொடணும். அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஐயா ஐயா என்னங்கய்யா இது? ஐயோயோ டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. எஸ்ஆர் சேகர் பாருங்களேன், ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. பிபி ஏறுதுங்க அதை பார்த்துட்டு. எனக்கு இவர்கிட்டலாம் யாராவது கேட்டாங்களா இந்த மாதிரி பாலியல் முறை தொடருது அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி ஏதாவது ட்வீட் போடணும் அப்படின்னு யாராவது இவர்கிட்டலாம் கேட்டாங்களா? ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்களா? எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசணும், தெரியாத விஷயம் வந்தால் கம்முன்னு இருக்கணும். நம்ம சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவையே அதுதான். தேவையில்லாமல் இப்போ கேவலமான ஒரு கருத்துலாம் போட்டுருக்காரு பாருங்க. சொல்லியிருக்காரு பாலியல் வன்முறை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு, நேற்று முதல்ல கல்கட்டா, நேற்று கிருஷ்ணகிரி, இன்னைக்கு மகாராஷ்டிரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்குது. எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. பெண்களை ஒரு போக பொருளாக காட்சிப்படுத்துறதெல்லாம் இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சில சமயம் பெண்களே அறியாமலே இந்த வலையில விழுந்துடுறாங்களாம். அதாவது அவங்களே தங்களை போக பொருளாக காட்சிப்படுத்திக்கிறாங்களாம். அதாவது என்ன பண்றாரு, விக்டிம் பிளேமிங் பண்றாரு. நேராக இது அதாவது இதுக்கெல்லாம் காரணம் பெண்களை போக பொருளாக காட்டுறது. ஆனால் அதுக்கு பெண்களே காரணமாயிடுறாங்க. விக்டிம் பிளேமிங்னு வழக்கமாக சொல்றப்போ எப்பவுமே ட்ரெஸ்ஸில் நிற்பாங்க. பரவாயில்ல, இவர் அதையாவது தவிர்த்துருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐயோயோ இருங்க, முழு ட்வீட்டு முடியல, இன்னும் இருக்கு. அடுத்து அங்கே தான் வராரு, நீங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் வராரு. இதுக்கு பொதுவாகவே ஒன்று இது பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பான் சைட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் இந்த இது நடக்குது, பாலியல் வன்முறையெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பாலியல் வன்முறை அப்போ பான் சைட்டெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதா? அந்த கேள்விகளை அவங்க நகரவே மாட்டாங்க. ஒரிஜினலாக என்ன ப்ராப்ளம்ன்றதை நோக்கி நகரவே மாட்டாங்க. அதை எதோட லிங்க் பண்ணுறாரு தெரியுமா? அதுவும் அடுத்தடுத்த வரியில் எப்படி லிங்க் பண்ணுறாருன்னா, பாலியல் வன்முறை செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னா மனநோய் இருக்குதான். மனநோய் இருக்குதான். இன்ஸ்டன்ட் ப்ரொவகேஷன், உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் இன்ஸ்டன்ட் ப்ரொவகேஷன் தான் அதுக்கு காரணமா. அதுக்கு என்ன தெரியுமா ரீசனாக இருக்குதான்? அந்த இன்ஸ்டன்ட் ப்ரொவகேஷனுக்கு ஆபாச வலைதளங்கள், அப்புறம் ப்ரொவகேட்டிவ் ட்ரெஸ் கோடு, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாரு அப்படின்னு எஸ்ஆர் சேகர் ட்வீட் போட்டுக்கிறாரு. இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுதுங்கய்யா. இன்னும் யார் அந்த மனோதத்துவ நிபுணர்கள்? அது இன்னும் ஆபாச வலைதளங்கள் மற்றும் ப்ரொவகேட்டிவ் ட்ரெஸ் கோடுனா எவ்வளோ கேவலமான விஷயம். அப்போ தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு ட்ரெஸ் போட்டுச்சுன்னா அந்த பொண்ணை பான் சைட்டாக பார்ப்பியா நீ? எவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்கய்யா அது. டென்ஷன் ஆகுது சும்மா. இது எப்போ பார்த்தாலும் இந்த விக்டிம் பிளேமிங்லேயே நிற்கிறது. போக பொருளாக தங்களை காட்சிப்படுத்தி கொள்கிறார்கள், ப்ரொவகேட்டிவ் ட்ரெஸ் கோட் அணிகிறார்கள். ப்ரொவகேட்டிவ் ட்ரெஸ் கோட் அணிஞ்சா ஹூ கிவ் யூ த ரைட்? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுக்கறது? அவங்க உரிமை இல்லாமல் அவங்கள தொடர்றதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க அதெல்லாம் படிக்கும்போது. கொஞ்சமாச்சும் அறிவு நம்ம. இவர் சாதாரண ஆள் இல்லை, மாநில பொருளாளராக இருக்கிறாரு. பெண்கள் என்ன அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் அவங்க போடுவாங்க. அதுக்காக அவங்க இப்படி போட்டால் தான் தொடாமல் இருப்பேன், அப்படி போட்டால் தொடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சட்டத்தை நீங்களா ஒரு சட்டத்தை எழுதிக்கிறீங்க. அப்படிப்பட்ட சட்டத்தை எழுதுகிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? சும்மா பெண்களுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடக்கும் போது அவங்க அவ்வளோ அன்சேஃபாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டிலேயே பூட்டின ரூமுக்குள்ளேயே இருந்தாலும் சரி அவங்க அன்சேஃபாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ கேவலமான அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு என்விரான்மெண்ட்டை இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம் பெண்களுக்கு. அவங்களுக்கு பயம் இருக்கதாயா செய்யும். அதான் போட்டிருக்கிறாருல இவரு, அது என்னது, பள்ளி குழந்தைகள்லேருந்து வேலைக்கு செல்லும் பெண்கள்லேருந்து இவங்களெல்லாம் யார் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குறது? இதோ குடும்பத்தில் இருக்கிறவன், ஃப்ரெண்டாக இருக்கிறவன், இந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பாஸு, அப்பா மாதிரி யாரையா நினச்சிட்டு பழகினா அவன், மாமனார், எவன் தான் பண்ணலை இந்த பாலியல் வன்முறையை? எவன் செய்யலை? யாராக இருந்தாலும் இந்த சந்தேகம் வரதான் செய்யும். சுற்றி இருக்கிறவன் அதாவது நம்மளோட நியர்பை சர்க்கிள்லேயே இத்தனை பேர் பொட்டன்ஷியல் ரேப்பிஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த பெண்களுக்கு தெரியும் போது அவங்க என்ன நினைப்பாங்க? யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எஸ், ஆல் மென் தான், ஆமாம் அப்படி தான் சொல்லணும். நம்ம அவங்க கிட்ட போயிட்டு அவங்க இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம இல்லைங்க எல்லா ஆண்களும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல போயிட்டு ஒரு பையன்கிட்ட, பசங்கள்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம பழகணும், கன்சென்ட்னா என்ன, தொடரதை எப்போ தொடணும், கன்சென்ட் இருந்தால் தான் தொடணும். எல்லா விஷயத்துக்கும் கன்சென்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அதுதான் அந்த கன்சென்ட். இல்லை எனக்கு புரியல.
இவரே தான் இந்த எஸ்ஆர் சேகரே தான் ட்வீட்டில் நேற்று கல்கட்டா அப்படின்றாரு. அந்த கல்கட்டாவில் ரேப்புக்கு உள்ளான அந்த டாக்டர், அந்த பெண் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அவங்க என்ன ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அவங்க தான் உண்டு தான் வேலை உண்டு என்ன எந்த வகையில் அவங்க வந்து ஒரு போகப் பொருளாக தன்னை காட்டிக்கிற ஒரு வேலையில் அவங்க ஈடுபட்டாங்க? கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா? ஒரு சக மனுஷங்க இதில் இன்னொன்று வருவாங்க. அதாவது எல்லா பெண்களையும் உன்னுடைய கூட பிறந்த அக்காவா பாரு, தங்கச்சியா பாரு, அம்மாவா பாரு, ஏன் அப்படிலாம் பார்க்க வேணாம். அந்த பொண்ணு ஒரு மனுஷி, அவ்வளோதான். அந்த எந்த ஒரு மனுஷன் இருந்தீங்க, நீ வந்து உன்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளாம் பார்த்தா மட்டும்தான் நீ வந்து அவங்கள ஹராஸ் பண்ண மாட்டியா? ஹராஸ் பண்ணாமல் இருக்கணும்னு தோணுமா? எந்த ஒரு ஹியூமனுக்குமே இது நடக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷ உயிரினத்துக்குமே இந்த ரேப்புங்கிற மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் நடக்கவே கூடாது. அதெல்லாம் நம்ம பேசணும். சும்மா அந்த பொண்ணை வந்து நீ உன் குடும்பத்தில் ஒரு ஆளா பாரு, அப்படி பார்த்தா நீ செய்வியா, இப்படி பார்த்தா செய்வியா, எப்படி பார்த்தாலும் செய்யக்கூடாதுங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க கன்சென்ட் இல்லாமல் தொடக்கூடாதுங்க. ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ் கோட எதோட லிங்க் பண்ணுற அடுத்தடுத்த வரையில் போட்டிருக்காருங்க. அதான் டென்ஷன் ஆகுது. அது கூட பரவாயில்ல, ஃபாஸ்ட் ஃபுட் காரணமா? ஏங்க அது கூட பரவாயில்ல இல்லைங்க, அது பரவாயில்லையே இல்லைங்க. அது ஏதோ உளறி வச்சிருக்கிறாரு. ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் உளறி வச்சிருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டுனால மிருகத்தன்மையாக மாறுறோமா? என்ன பேசிஸ்ல இவரெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாருன்னு தெரில. இல்லைங்க, எனக்கு ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இதுக்கு காரணம்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னு தான் இந்த ட்வீட் எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப. இந்த ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ் கோடுன்னு இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. அதோட எதை லிங்க் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க, ஆபாச வலைதளங்கள் மற்றும் ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ் கோடம். எப்போ பார்த்தாலும் இந்த விக்டிம் பிளேமிங்ல, பொண்ணுங்க அப்படி இருக்கணும், பொண்ணுங்க இப்படி இருக்கணும், பொண்ணுங்க இப்படி இருந்தால்தான் நான் தொடாமல் இருப்பேன், நீ இப்படி இருந்துக்கிட்டாதான் உன்னை காத்துக்க முடியும், நீ ஒழுங்காவே இருக்க மாட்டேன், ஆம்பளைங்க அப்போ கடைசி வரைக்கும் ஒழுங்காவே இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? எந்த ஒரு மனுஷ உயிரினத்துக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம்னா அது இந்த ரேப்பு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அது எந்த ஒரு மனுஷ உயிரினத்துக்குமே நடக்கக்கூடாது. ஆண்களோ பெண்களோ ஜெண்டர் மைனாரிட்டியோ யாரா வேணாலும் இருக்கட்டும், அது யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். இருக்கிறதுலே ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஒரு மனித உயிரினத்துக்கு நடக்க முடியும்னா அது இதுவாகத்தான் இருக்க முடியும். அது வந்து நமக்கு ஃபில்டர்லாம் கிடையாது. நோ ஒன் டிசர்வ்ஸ் இட், நோபடி டிசர்வ்ட் இட். இப்போ எல்லா மேட்டரும் சொன்னீங்க, அதுல முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க பாருங்க. சோஷியல் மீடியால ஒழுக்கத்தை கெடுத்து உணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் தூண்டுவது மாதிரி எல்லாம் வந்து செயல்படுறாங்களாம் சோஷியல் மீடியால. அதுவும் இதுக்கு காரணமா? அதாங்க, அதான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து பான் சைட்டும் இதுவும் ஒன்று தான். அவர் வந்து இது இந்த மாதிரி பெண்கள் போட்டோ போட்டாலே அவருக்கு பான் சைட் தான் போல இருக்கு. அவருக்கு அவர் சொல்றதை பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது. ஆமா, அடுத்தடுத்த வார்த்தையில யூஸ் பண்றா பாருங்க. இந்த இன்ஸ்டன்ட் ப்ரொவோகேஷனுக்கு காரணம் ஆபாச வலைதளங்கள் மற்றும் ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ் கோட்னா என்னங்க? அது என்ன சோசியல் மீடியால அது உணர்ச்சியும் கிளர்ச்சியும் தூண்டுறாங்க அப்படின்னா என்ன சொல்றாரு இவரு? சோசியல் மீடியால பொண்ணுங்க போட்டோ போடுறத பார்த்து உணர்ச்சி கிளர்ச்சி தூண்டி தான் இந்த மாதிரியான பாலியல் வன்முறைகள் எல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. இப்ப இந்த சோசியல் மீடியால எல்லாரும் தான் இந்த மாதிரி போட்டோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் போட்டோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நார்மலா அவங்களுக்கு எப்படி போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க இனிமேலும். அதெல்லாம் பார்த்து எஸ்ஆர் சேகர் உங்களுக்கு வந்து உணர்ச்சி கிளர்ச்சிலாம் என்ன தூண்டுதாங்க உங்களுக்கு? எனக்கு தெரியல. அப்படி தூண்டுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மனநிலையில நீங்க தான் இருக்கிறீங்க. அப்படி ஒரு கேவலமான மனநிலையை சரி பண்ண வேண்டியது நீங்க தானே தவிர்த்து இந்த மூடி மறைச்சுக்கோங்க, நீங்க வந்து இப்படி போட்டோ போடக்கூடாது, நீங்க அப்படி போட்டோ போடக்கூடாது சொல்றதுக்கான உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. ஏங்க, நமக்கு இப்ப சாதாரண ஒரு பிரேக்கப் நடக்குது. பிரேக்கப் நடந்தாலே என்ன, ஐயோ ஒரு பிரேக்கப் நடந்துச்சு, அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனோம் அப்படின்னா கூட ஐயோ இது போன பிரேக்கப் மாதிரியே நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கெல்லாம் இருக்குதானே செய்யும். ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ. அதுதான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இப்படி நடந்த மாதிரி ஒருத்தங்களை நம்ப முடியல அப்படின்னுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகும்போது இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக அதுவும் நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்களை, ஒரு பெண்களை சுற்றி இருக்கிற க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஆண்களே பெண்களிடம் ஒரு கட்டற்ற ஒரு வன்முறையை வந்து ஒரு பாலியல் வன்முறையை அவங்க மீது திணிக்கிறாங்க. அவங்க கன்சென்ட் இல்லாமல் அவங்கள தொடர்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்துக்கு ஆளாகிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? சுற்றி இருக்கிற ஆண்கள் மேலே எல்லாரை பார்த்தாலும் அவங்களுக்கு டவுட் வரதாங்க செய்யும். அப்பாவை பார்த்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற யாரை பார்த்தாலும் சரி, ஐயோ இவன் பொட்டன்ஷியல் ரேபிஸ்டா இருப்பானோ அப்படின்ற லெவலில் தோணதாங்க செய்யும். ஏன்னா அவ்வளவு செய்திகள் இருக்குங்க, படிச்சு பாருங்க. அப்பாவால ரேப் செய்யப்பட்ட பொண்ணு, சித்தப்பாவால ரேப் செய்யப்பட்ட பொண்ணு, மாமாவால ரேப் செய்யப்பட்ட பொண்ணு அப்படின்ட்டு அவ்வளவு இருக்கு. ஃப்ரெண்டு, லவ்வரு, ஹஸ்பண்டு. நம்ம வந்து இந்த விஷயங்களுக்கே வந்து விக்டிம் பிளேமிங் பண்ணுறத
நிறுத்தலை. நம்ம இதில் வந்து நம்ம எங்கே போயிட்டு மேரிட்டல் ரேப்லாம் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத என்னைக்கு தான் நம்ம பேச போகிறோம். இந்த இந்த எஸ்ஆர் சேகர் போட்டிருக்க ட்வீட் இருக்கு இல்லையா, இது அவருடைய ட்வீட் இல்லை, இது வந்து பெரும்பான்மை ஆண்களுடைய மனசாட்சியை அவர் அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறாரு. ஏதாவது நடந்துருச்சுன்னா பொண்ணுங்க நாங்கள் காரணம், பொண்ணுங்க இப்படி இருந்துக்கணுங்க, பொண்ணுங்க அப்படி இருந்துக்கணுங்க, அவங்க ப்ரொவகேட்டிவாக ட்ரெஸ் போடலன்னா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க, போட்டால் நாங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாப்புல, வேற எதுவும் கிடையாது. இதான் அர்த்தம். அதுக்கு முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்க, பெண்களை மனுஷங்களாக பார்க்கணும்னு கற்றுக் கொடுங்க. அந்த இடத்த நோக்கி நகராமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்கள சொல்லாதீங்க, பெண்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை தான் செய்வாங்க. ஆண்கள் தான் இங்கே குற்றம் செய்யறது, அந்த ஆண்கள் தான் ஒழுங்காக இருக்கணும். ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.